அனைவருக்கும் திங்கட்கிழமை காலை வணக்கம். நேற்று கொஞ்சம் மட்டன் சாப்ஸ்லாம் பண்ணனால கொஞ்சம் ஹெவியாகிடுச்சு. அதனால் சிம்பிளாகவே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சிம்பிளாகவே செய்ய சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நேற்று வடித்த சாப்பாடு கொஞ்சம் இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து காலைல நான் டிஃபனாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு காலைல பழையது டிஃபன் கொடுத்துட்டேன். நான் மண்டே வந்து எப்பவுமே ஃபாஸ்டிங்கிறனால சாப்பிடல. மதியானத்துக்கு வந்து தேங்காய் சாதம் கிளறிட்டு அப்பளம் பொரிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளாகவே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். ஹஸ்பண்ட் வந்து தண்ணி எடுக்க கிளம்புனாங்களா, நான் அப்படியே ரேஷன் கடைக்கு போகிறேன். 16 தேதி ஆச்சு பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னேன். சரின்னு என்னை கொண்டு போய் ரேஷன் கடையில் ட்ராப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் தண்ணியெல்லாம் கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு அப்புறம் சாவி கொண்டாந்து ரேஷன் கடையில் கொடுத்துட்டு போனாங்க. இந்த கைரேகை வைக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆச்சு. அதுவும் இல்லாமல் பில்லு போட்டு பொருளெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் இன்னொருத்தருக்கு பில்லே போட முடியுது. அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நல்லதான். அப்போ தான் இவங்க ஆட்டையை போடுறதெல்லாம் தடுக்க முடியும். அப்புறம் வரவில்லை கேபிள் டிவியெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா வாங்கிட்டு வந்த பச்சரிசி ஒரே வண்டு. சரின்னு வாங்கிட்டு வந்தோடனே காலையிலே கொண்டு போய் மாடியில் காய வச்சிட்டேன். வெயில் இல்லை தான், கொஞ்சம் லைட்டு சூடுக்காது மண்ணெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சிட்டேன். ஈவினிங் போய் அதை தான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அது ஒரு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நாயகி. பை.